மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமாக்களும். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாக்ஸிங் கர்ஸ் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். ஏற்கனவே நம்ம ஹீரோ ஷார்க்கு கூட தான் சண்டை போட போறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்ப பயந்து போய் கிடப்பானா. இது பத்தாதுன்ட்டு வழக்கம் போல அந்த பாட்டி இவனோட கனவுல வந்து, நீ எப்படா எனக்காக டான்ஸ் ஆட போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும், பாட்டி கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கே ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, உன்னோட பிரச்சனைலாம் எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும், நீ அந்த ஷார்க் கண்ணன்ஸ் தானே பயப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டி இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தூக்கி பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போட்டு விட்டுரும். ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஷார்க் அவனும் நம்ம ஹீரோ கூட பாக்ஸிங் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஷார்க் நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரு குத்துவான். பார்க்கணும், வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ அப்படியே கத்த, என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த பாட்டி கிரியேட் பண்ண கனவு போல. இந்த நாள் இதை விட மோசமா ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். என்னன்னா மொதையான்ட்டு இவனுக்கு கை மட்டும்தான் இழுத்துக்குச்சு, இப்ப காலும் இழுத்துக்குச்சு போல. அதனால பாவம் பையனால ஸ்ட்ரைட்டா நிக்க கூட முடியாத நிலைமைக்கு ஆயிட்டான். பட் இவனுக்கு என்னதான் முடியலனாலும் இவன் வீடியோ எடுத்துதான் ஆகணும். அதனால வழக்கம் போல இப்ப லைவ்ல ஒரு ப்ராடக்ட ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப பார்த்தா அவன் கை நல்லா இருக்கும், அவனால ஈஸியா அந்த சிப்ஸ் எடுத்து அப்படியே அழகா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஆனா அப்பதான் நல்லா உன்னிச்சு கவனிச்சா அவன் அந்த சிப்ஸை சாப்பிடுறப்ப அவன் வாய் ஒரு பக்கம் இருக்கும், இவன் கை ஒரு பக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தா அது அவனோட கையே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் பின்னாடி இருந்துகிட்டு அவளோட கையை யூஸ் பண்ணி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை எடுத்து முடிச்சிருவாங்க. 3 பேரோட மைண்ட் செட்டும், ஐயோ கொஞ்சோண்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன குரங்கு வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து, என்ன உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுல பிரச்சனையா, இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படியும் பாரு. இதை கேட்டோடனே அந்த 3 பேரும், ஆஹா இவங்க அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு போல, அதைத்தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சா இவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல இவங்க 3 பேரையும் வேலைக்கு சேர்த்து விட்டுருவாரு. அதுவும் அது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் அந்த யான் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி நம்ம ஹீரோ என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுமே இப்ப பிளேட்டை பிடிக்க முடியாம தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் வேற எங்கேயுமே இல்ல, ஒரு பாக்ஸிங் கிளப் பக்கத்துல தான் இருக்கு போல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த ஷார்க்கோட மேட்ச் தான் அந்த கிளப்ல நடக்கும். இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சே மாறிடும். அதுவும் அந்த ஷார்க் ரிங்குக்குள்ள இறங்கின உடனே ஜஸ்ட் 20 செகண்ட்ல ஆப்போனன்ட்ட நாக் அவுட் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு இன்னும் பயம் கூடிக்கிட்டே போகும். ஆனா இவனோட பயத்தை அதிகப்படுத்துற மாதிரி அந்த ஷார்க்கும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் நீ ஏற்கனவே என் கூட ஒரு மேட்ச் விளையாண்டுருக்க தானே, இப்ப திரும்பவும் உன் காலேஜ் சார்பா நீ தான் என் கூட போட்டி போட போறியாமே, கவலைப்படாத, போன வட்ட மாதிரி ரொம்ப நேரம்லாம் உன்னை வச்சு அடிக்க மாட்டேன், சீக்கிரமா முடிச்சு விட்டுருவேன் அப்படின்பா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கட் அவுட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் அவனை தடுக்கலான்ட்டுலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் எதையும் கண்டுக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஷார்ட் கட்ல புகுந்து அவன் மேல அப்படியே ஏறி ஜம்ப் பண்ணி உட்காந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுவா. சரி இவன் ரொம்ப கவலையா இருப்பான், இவனுக்கு ஏதாவது நம்ம சப்போர்ட்டிவா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போனா அவன் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல பயந்துருவா, டேய் என்னடா ஓடி வந்ததுல மூளைக்கீழ எதுவும் குழம்பிருச்சா என்ன? இல்லடி, ஆக்சுவலி இப்ப அந்த ஷார்க்க பார்த்ததுதான் நான் கொஞ்சம் தெளிவாவே ஆயிருக்கேன், நல்லா யோசித்து பாரு, அவன் பல மேட்ச் விளையாண்டுருக்கான், ஆனா அப்படி இருந்தாலுமே கரெக்டா என்ன ஞாபகம் வச்சு என்கிட்ட பேசுறான். சோ அப்படி பார்த்தா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா விளையாடலன்னு அர்த்தம், இப்பதான் எனக்கு உண்மையிலே ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவா பேசுவான். இவனே இவ்வளவு தைரியமான உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, சூப்பர்டா, இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை, இனிமேல் நம்ம அனாவசியமா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம ஃபுல் ஃபோக்கஸ்டா டாய் டான்ஸ் கத்துக்கிறது பிளஸ் இந்த மேட்சுக்காக செமையா பிராக்டிஸ் பண்றது, இது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கணும். அதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப என்கிட்ட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசே இல்லையே, அதை நான் சம்பாரிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்காம, இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 80,000 போட்டு விட்டுருப்பான்ல, அதை அப்படியே திரும்பி இவன் கிட்டே கொடுத்துருவா. அந்த பணம் மட்டும் இருந்தா நம்ம ஹீரோயின் ஈஸியா அந்த ஏஜென்சில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா இப்ப அதை பத்திலாம் யோசிக்காம அவன் நம்ம ஹீரோக்காக யோசிக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயினே இவனுக்காக சப்போர்ட் பண்றப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த யான் மட்டும் சும்மாவா இருப்பாங்க, அவங்களும் இப்ப நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால அடுத்த நாள்ல இருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா டான்சிங் பிளஸ் பாக்ஸிங் இந்த பிராக்டிஸ் தான் நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுல இவனுக்கு சாப்பிடுறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்ப நம்ம ஹீரோயின் தான் இவனுக்கு ஊட்டிலாம் வர விடுவா. சோ இப்படியே நம்ம ஹீரோ ஒரு வாரத்துக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ் பண்ணிடுவானா. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சன்ரைஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போல. இது தெரிஞ்சு அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சிம்பிளா, இங்க பார்த்தேல அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான், இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும், நம்ம பண்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப யாருமே அதை ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நானும் அவனோட சேனலுக்கு ஃபேன் ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாம நீ உருப்படியா எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அதனால பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவா. இந்த சன்ரைசஸ்க்கு ஏற்கனவே நம்ம ஹீரோவை பிடிக்காது, இப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற நம்ம ஹீரோ
ஹீரோவோட பேரை சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாளா. அதனால இவன் இன்னும் நம்ம ஹீரோ மேல காண்டாயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இன்னைக்கோட அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் மொத்தமா முடியுது போல. நாளைக்கு அந்த சிலை முன்னாடி போய் நம்ம ஹீரோ ஆட போறான். அதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அவனை பத்தி கவலைப்படாம நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி நீ உன்கிட்ட இருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டியே, இனி அந்த ஏஜென்சிக்கு நீ எந்த பணத்தை கெட்டுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சமாளிக்கிற விதமா, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், என்னை பத்தி யோசிக்காம நாளைக்கு டான்ஸ் எப்படி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. சோ இதுலயே இவகிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் யானும் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா ரெடி ஆகி டான்ஸ் ஆடுறதுக்காக வந்துருவான். ஆனா பாவம் அவனால இப்ப ஒழுங்கா நிக்க கூட முடியாது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆயிருவான். ஆனா அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல அவனோட லைவ் ஆரம்பிச்சுட்டு அவனோட வியூவர்ஸ் கிட்ட, இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஒன்று ஆட போறேன், அதனாலதான் இந்த கெட்டப்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் மெயினா எதுக்கு லைவ் ஆன் பண்ணேன்னா, இந்த லைவ்ல நீங்க எல்லாரும் எவ்வளவு மணி டொனேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை டொனேட் பண்ணுங்க. இந்த டொனேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட பிரச்சனையை பத்தி வியூவர்ஸ் கிட்ட சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அவ அப்படியே, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த லைவ்ல, மலாய் வந்து என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன், அவளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை எப்படியான்ட்டு நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இது வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால அவளும் இப்ப அவளோட காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட ரெடி ஆயிருவா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னொரு மாதிரி தயக்கமா தான் இருக்கும். ஆஹா, அந்த கிழவி நம்மளோட டான்ஸை ஏத்துக்குச்சா, இந்த சாபம் போயிருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பாட்டியோட உருவம் வானத்துல தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வேமா அவனோட விரலெல்லாம் அப்படியே மடக்கி பார்ப்பான். பார்த்தா எல்லாம் பழையபடி நார்மல் நிலைமைக்கு வந்துரும். இதை நினைச்சு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அப்படியே அந்த யானும் சந்தோஷத்துல குதிப்பா. டே மலாய்க்காக நம்ம டொனேஷன் காசு கேட்டிருந்தோம்ல, அதை உன்னோட வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்கடா. சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காசு பிளஸ் வியூவர்ஸ் கொடுத்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாவே மலையோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி மலாயோட ஏஜென்சில இருந்து ஒரு மேனேஜர் வந்து, ஓ நீ பணத்தை ரெடி பண்ணிட்ட போலயே, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த ஏஜென்சில இருந்து போகவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி கேன்சலேஷன் ஃபீஸ்க்கு 80,000 தானே கேட்டிருந்தேன், இப்ப அதை இன்னும் அதிகப்படுத்தி 1.5 லட்சம் கேன்சலேஷன் ஃபீ போட்டிருக்கேன். சோ இந்த காசை கெட்டினா மட்டும்தான் நீ என்னோட ஏஜென்சில இருந்து வெளியவே போக முடியும் அப்படின்றான். பாவம் இதை கேட்டோன்னே அந்த மலாய் ஒரு மாதிரி உடஞ்சே போயிருவா. இந்த காசை ரெடி பண்றதுக்கே அவ அவ்வளவு கஷ்டப்பட்டா, இதுல இவன் இன்னும் காசு வேற கேக்குறான். அதனால அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவா. போச்சு, இந்த ஏஜென்சில இருந்து என்னால வெளியவும் போக முடியாது, புது ஏஜென்சிலையும் போய் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த யான் இப்ப செமையா கடுப்பாகி அந்த பாட்டியோட சிலை முன்னாடி போய் நின்று, உங்க பேத்தி இவ்வளவு கஷ்டப்படுறாளே, கொஞ்சம் கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, அவளுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். நீங்க மட்டும் அவளோட பண பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்க முன்னாடி தாய் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவா. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, அவங்க மட்டும் அவங்க பேத்திக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்னைக்கோ பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி முடிக்க தான் வருவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் மேல ஏதோ பேப்பர் வந்து விழுகும். என்னன்னு பார்த்தா லாட்டரி டிக்கெட். சரி அதோட நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பரிசு வேற விழுந்திருக்கும். இது தெரிஞ்சோடனே 3 பேரும் அப்படியே செம ஹாப்பி ஆயிருவாங்க. ஆக்சுவலி எப்பயுமே அந்த பாட்டி நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா இந்த வட்டம் யான் நம்ம ஹீரோனுக்காக வேணும்னால மட்டும்தான் அந்த பாட்டி இந்த ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் அவ கையில இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அந்த ஏஜென்சில இருந்து வெளியே வந்துருவா. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறதை விட நம்ம ஹீரோ தான் செம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த சந்தோஷத்துல பெரிய கல்லா போடுற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கும் உன்னோட சாபம் போயிருச்சு, எனக்கும் அந்த ஏஜென்சி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் தனித்தனியா நம்ம பாதையை பார்த்துட்டு போக வேண்டியதா அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு மனசே கேட்காது. என்ன அதுக்குள்ள அவசரம், அட்லீஸ்ட் என்னோட ஃபைனல் மேட்சை பார்த்துட்டான்ட்டு நீ என்னை விட்டு போகலாம்ல அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கும் அந்த மேட்சை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா அன்னைக்கு தான் கரெக்டா நான் அந்த கொரியன் ஏஜென்சிக்கு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ண போறேன். சோ அதனால என்னால உன் கூட இருக்க முடியாது. பட் நீ கவலைப்படாத, நீ அந்த மேட்சை நல்லபடியா ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நான் உனக்கு ஒரு ஜெர்சி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜெர்சியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த யான் சிலை முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு காசு வேணுங்கிற மாதிரி வேண்டி இருப்பாள். அதனால இப்ப அந்த சிலை முன்னாடி டான்ஸ் ஆடி முடிச்சிருவா. அப்ப அப்படியே அந்த யான் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உனக்கு ஏதாவது புதுசா வேண்டுதல் வைக்கணும்னா வச்சுக்கோடா, இப்ப கூட ஒரு ஃபைனல் மேட்ச் வர போதுல, அதுல ஷார்க்கை நீ தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வேண்டிக்கோ அப்படின்ட்டு அந்த யான் சொல்லுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த கொரியன் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். இதை கேட்டோன்னே அந்த யானுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிரும். ஏண்டா நீ உனக்காக வேண்டலையா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல என் லைஃப்ல நான் அந்த ரிங்ல ஏறதே பெரிய விஷயம், அதுக்கடுத்து என்ன பண்ணணுமோ அதை நானே முயற்சி பண்ணி பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு மலாய் செலக்ட் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக வேண்டிக்குவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பாக்ஸிங் ட்ரெஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு போல. அதனால
நம்ம ஹீரோ அந்த ஷார்க்கோட காலேஜ்க்கு இப்ப வந்திருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் அந்த ஷார்க்கை நேருக்கு நேர் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சா லைட்டா பயமா தான் இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ போனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அவளோட பாட்டு சிலை கிட்ட வரப்ப அங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ புதுசா ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க போல. அதனால 4-5 டான்சர்ஸ் அங்க ஆட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷார்க் தான் மேட்ச்ல ஜெயிக்கணும்னு இப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே டவுட்டா இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ இருக்கிற காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க இப்ப நம்ம ஹீரோ அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பானா, அந்த இடத்துக்கு அந்த ஷார்க் ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு வந்து உருண்டு கீழே விழுந்துருவான். சுத்தி இருக்கிற யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த சன்ரைசஸ் யூடியூப் காரன் வந்து, சர்ப்ரைஸ், இனிமேல் நான் தான் உன்னோட ஆப்போனன்ட். ஏன்னா இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்த அந்த ஷார்க்கே நான் அடிச்சு தூக்கிட்டேன் அப்படின்பா. யாராலையும் நம்ப முடியாது இந்த விஷயத்த. அப்பதான் அந்த சன்ரைஸ் ஒன்னு யோசித்து பார்ப்பான். அன்னைக்கு இந்த லாட்டரி டிக்கெட் கிடைச்ச உடனே இவங்க 3 பேரும் அங்க ஹாப்பியா குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே இந்த சன்ரைஸ் நோட் பண்ணிருப்பான். சோ இந்த சிலை முன்னாடி வேண்டிக்கிட்டா எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவன் தான் அந்த சிலை முன்னாடி 4-5 டான்சர்ஸை பாட விட்டுருப்பான். அந்த பவர்னாலதான் இவன் ஷார்க்கே தோக்கடிச்சு இப்போ இவன் இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டான். ஆனா இவன் இந்த வேலையை பார்த்துதான் செலக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவன் ஒரு மாதிரி அப்படியே குழம்பி போய் நிப்பான். சோ இதுக்கடுத்து இன்னும் 2-3 நாள்ல இந்த சன்ரைஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் தான் மேட்சே. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் யானுக்கும் ஹீரோவுக்கும் தான் கால் பண்ணுவா. என்னது இது, அந்த சன்ரைஸ் இப்போ உன்னோட ஆப்போனண்டா மாறிட்டான் அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு அந்த யான் அப்படியே, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உன்னோட கிராண்ட்மாவோட ஹெல்ப்போட தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சன்ரைஸால ஷார்க்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே, சரி அவன் என்னோட கிராண்ட்மா கிட்ட வேண்டிக்கிட்டானா நீயும் போய் என்னோட கிராண்ட்மா கிட்ட வேண்டிக்கோ, அப்ப நீ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அந்நேரம் அந்த யான் அப்படியே, இல்ல அவன் ஏற்கனவே உனக்காக வேண்டிட்டான் அப்படின்னு சொல்ல வருவா. ஆனா நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் பிராக்டிஸ் பண்ணணும்ட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, ஏன்பா லக் இருந்தா போதும்ல, நம்ம எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம்ல, அப்பனா ஹார்ட் ஒர்க்குலாம் இங்க வேல்யூவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா கேட்பான். ஆக்சுவலி இவனே லக்க வச்சுதான் இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவாவே ஆயிருப்பான். இப்ப இவனே இப்படி சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அப்பா நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, லக்க விட ஹார்ட் ஒர்க்கும் மக்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் மோட்டிவேட் பண்ணுவாரு. அதுக்கடுத்து இப்ப அந்த மேட்சோட டேட்டும் வந்துரும். அன்னைக்கு தானே நம்ம ஹீரோயினுக்கும் கரெக்டா ஆடிஷன். அதனால அவளும் இப்ப அந்த ஏஜென்சியை மீட் பண்றதுக்காக போவா. ஆனா அங்க போனா நம்ம ஹீரோயினோட அப்ளிகேஷனை வாங்கினவங்க ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை மேலும் கீழும் ஏத்தரக்கமா பாப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து அந்த பொண்ணுங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. பார்த்தா இவளோட பழைய ஏஜென்சி மேனேஜர் இவளுக்கு ஒரு பிளாக் மார்க் கொடுத்து இவள ஒரு பிளாக் லிஸ்ட்ல வச்சிருப்பான். இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிருவா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கவலைப்படக்கூடாது, நம்மளோட டேலண்ட்டை காட்டி நம்ம எப்படியான்னு செலக்ட் ஆயிரணும் அப்படின்ட்டு இப்ப ஜட்ஜஸ் முன்னாடி போய் பெர்ஃபார்ம் பண்ண போவா. ஆனா அந்த ஜட்ஜஸ்மே இவளுக்கு பாஸ்ட்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவளோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு கூட ரெடியா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான், இங்க பாருங்க யாரோ சொன்னதை நம்பி என்ன நீங்க இப்படியே ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, அதுக்கடுத்து என்ன பிடிக்கலனா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவ டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. இதை வேண்டா வெறுப்பாதான் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ டான்சிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி மை மறந்து நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க நம்ம ஹீரோயினுக்கு நல்லா பாசிட்டிவா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப மேட்ச் ரிங்குக்கு வந்துருவானா. அப்ப அந்த சன்ரைஸ் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிக்க போறேன், என்கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்நேரம் அந்த சன்ரைஸோட கேர்ள் ஃப்ரெண்டுமே கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோக்காக சியர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே நக்கலா அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி, என்னடா ஏதோ சீக்ரெட் வெப்பன் இருக்குன்னு சொன்ன, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்றா, சோ மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்கிறனாலே நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு இவனும் கான்பிடென்ட்டா பேசுவான். அதுக்கடுத்து இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க 2 பேருமே கொஞ்சம் டுபாக்கூர் மாதிரி தானே, அதனால 2 பேருமே அடிக்காம அந்த ரிங்கியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அடிக்கலான்ட்டு வரப்ப அவனோட உடம்பே ஒரு மாதிரி வீக் ஆன மாதிரி ஆயிரும். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களா தெரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சன்ரைசஸ் அந்த பாட்டியோட சிலை முன்னாடி வேண்டியிருப்பான்ல, அதுதான் காரணம். இப்ப நம்ம ஹீரோ வீக்கா இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த சன்ரைசஸ் நம்ம ஹீரோ போட்டு நல்லா அடிப்பான். போச்சு, நம்ம ஹீரோ நாக் அவுட் ஆகி அதே இடத்துல தோக்க போறான் அப்படின்னு நினைச்சா அந்த சன்ரைசஸ் அப்படியே பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சைடு கேமரா பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா லைவ் ஆன் பண்ணிருப்பான் போல. இப்ப அப்படியே போய் அங்க இருக்கிற வியூவர்ஸ் கிட்ட எல்லாம், நான் இப்பவே அவனை நாக் அவுட் பண்ணிரவா, இல்ல இன்னொரு 2-3 ரவுண்ட் அவனை வச்சு நல்லா அடிச்சிட்டு அப்புறம் நாக் அவுட் பண்ணவா அப்படின்ட்டு மேட்சுக்கு நடுவுல போய் வியூவர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த சன்ரைசஸ் கிட்ட அடிவாங்க. அதுக்கடுத்து அந்த சன்ரைசஸ் அப்படியே லைவ்ல போய் வியூவர்ஸ் கிட்ட பேச இப்படியே 2-3 ரவுண்ட் ஓடிரும். ஆனா இதுல நம்ம ஹீரோ தான் பாவம். அவன் என்னதான் எதிர்த்து போட்டி போடலாம்னு நினைச்சாலும் அவன் உடம்பு ஒரு மாதிரி வீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கே தெரியாம அவன் தடுமாறி கீழே விழுந்துகிட்டே இருப்பான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடாமுயற்சியோட டக்குன்னு போய் அந்த சன்ரைசஸ் பின்னாடி இருந்து பிடிச்சுக்குவான்.
இதனால அந்த சன்ரைசஸால அடிக்கவே முடியாது. ஆனா இதை வெளிய இருந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு ஏதோ இவங்க ரிங்குக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே நம்ம ஹீரோ அவனை கட்டி பிடிச்சு அடி வாங்காம இந்த ரவுண்ட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிருவான். ஆனா நம்ம ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணா அந்த சன்ரைஸ் அதுக்கு மேல இருப்பான் போல. அவன் அப்படியே அவன் உடம்பு முழுக்க எண்ணெயை ஊத்திட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோ திரும்பியும் அடி வாங்குற மாதிரி தான் ஆயிருவான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே லைவ்ல நம்ம ஹீரோயின் பாத்துருவா. அவ உடனே இப்ப அப்படியே அந்த யானுக்கு கால் பண்ணி அந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடக்குது, ஏன் ரங்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பாட்டியோட பவர் தான் அப்படின்ட்டு அந்த யான் சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி சன்ரைசஸ் வேண்ட மாதிரி ரங்கும் என்னோட பாட்டி கிட்ட வேண்டியிருக்க வேண்டியதானே. நீ சொல்ற மாதிரி வேண்டியிருக்கலாம். ஆனா அவன் ஏற்கனவே அவனோட வேண்டுதலை உனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். நீ அந்த கொரியன் ஏஜென்சி ஆடிஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கடைசியா வேண்டினது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட பாட்டியோட சில முன்னாடியே போயிருவா. இப்ப அங்க போய் அந்த பாட்டியை நல்லா திட்ட ஆரம்பிச்சிருவா. நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் மட்டும் ஃபேரா நடந்துக்கோங்களேன். இந்த மேட்சுக்காக ரங்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு தெரியுமா. ஆனா இதுவே அந்த சன்ரைஸ் உங்ககிட்ட வேண்டின ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப அந்த மேட்ச்ல ஜெயிக்க போறான். இது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, நியாயத்தை பத்திலாம் நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. நீங்க உங்க சொந்த பேத்திக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாதவங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் காய்ச்சி மூச்சுன்னு திட்டுவா. அப்ப அந்த சில பக்கத்துல இருந்த ஒரு டேப் ரெக்கார்டர் கீழே விழுகுமா. இதை நம்ம ஹீரோயின் அப்படி பயத்தோட போய் எடுத்து பாப்பா. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வரும். இவங்க பாட்டி உயிரோட இருக்கிறப்ப அவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு தாய் டான்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ கடைசி காலத்துல தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் செத்த கிடத்து கண்டிப்பா இதே இடத்துல தான் ஆத்மாவா சுத்துவேன். அப்ப என்கிட்ட யாரான்ட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டா நான் கண்டிப்பா அவங்களுக்கு செய்வேன். சோ உனக்கும் அதே மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தான் இதை பெருசா எடுத்துக்காம சேச்சே எனக்கெல்லாம் எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் பாட்டி, நான் எதுனாலும் நானே முயற்சி பண்ணி செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அதனாலதான் அவங்க செத்த கெடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். சோ ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு சாரி பாட்டி, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க எனக்காக எதுவுமே பண்ணலன்ட்டு இப்பதான் எனக்கு புரியுது. நான் உங்களை திட்டினது தப்பு தான். பட் ஆனா நான் இப்ப கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கிறேன். இந்த மேட்ச்ல மட்டும் நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். நீங்க ரங்குக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், சன்ரைசஸ்க்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த மேட்ச் ஃபேரா நடக்கட்டும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கட்டும். ஃபேரா நடந்துமே ரங்கு தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இந்த மேட்ச் ஃபேரா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பா. அப்ப அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா காத்தடிக்குமா. இதுலயே அவங்க பாட்டி இந்த ரெக்வெஸ்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எடுத்துக்குவா. ஆனா இதுவே இப்ப அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ இன்னும் அடி வாங்கிக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் மூஞ்சி பூரா ரத்தமாயிரும். ஆனா அவன் பார்த்து இவ்வளவு நேரம் மங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் கண்ணு இப்பதான் நல்லா கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்ன, இப்பதான் ரியல் மேட்சே ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த சன்ரைசஸ் போட்டு அடிக்க, பதிலுக்கு அந்த சன்ரைசஸும் இப்ப நம்ம ஹீரோவை கொஞ்சம் அடிக்க தான் செய்வான். ஆனா அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து என்னானாலும் சரி நீ பயப்பட மட்டும் செய்யாத, நீ எப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ரிங்குக்குள்ள இறங்குனியோ அப்பவே நீ புதுசா இன்னொரு பாக்ஸரா பறந்துட்ட. இப்போ சப்போர்ட்டுக்கு உனக்கு நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல முக்காவாசி பேர் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா மோட்டிவேட் பண்ணுவாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இன்னும் அப்படியே நிறைய தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சன்ரைசஸ் போட்டு அடிக்க ஆரம்பிப்பானா. அப்ப அவனுக்கு நம்ம ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வரும். நீ என்னடா தாய் டான்ஸ் பிளஸ் பாக்ஸிங் இது ரெண்டையும் சேர்த்து புதுசா ஏதோ ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கலாய்ச்சிருப்பா. இப்போ அந்த போஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு குத்துவான் பார்க்கணும். அவ்வளவுதான், இது அந்த சன்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் அதே இடத்துல அப்படியே நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துருவான். அதுக்கடுத்து என்ன, நம்ம ஹீரோ அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ செம ஹாப்பி. ஆனா இதுவே அந்த சன்ரைஸை தான் பார்க்கணும். அவன் இப்ப அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, நான் அந்த பாட்டி கிட்ட வேண்டிக்கிட்டேனே, அப்படி பார்த்தா நான் தானே ஜெயிச்சிருக்கணும். அப்பனா அந்த பாட்டி என்னை ஏமாத்திருச்சா, இப்பவே போய் அதோட சிறைய நான் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு அந்த பாட்டி இவனுக்கு ஒரு ஹாலுசினேஷன் கொடுக்கும். அதுல பார்த்தா இந்த பாட்டி அவன் முன்னாடி வந்து நீ ஏன் சிலையவே உடைக்க போறியா, இப்ப நான் உன்னை உடைக்கிறேன்டா அப்படின்ட்டு அவனை அமுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த செகண்ட்லயே பார்த்தா ரிங்ல அந்த சன்ரைசஸ் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து சுருண்டு விழுந்துருவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அவ அப்படியே சந்தோஷமா பரவாயில்லையடா நீ சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உன்னோட ஆடிஷன் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணனால அவள் அந்த ஏஜென்சி செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே அவங்க லைஃப்ல ஜெயிச்சிட்டாங்க. அதனால செம ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் யூடியூப் லைவ்ல சில பிராண்டடான திங்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப டிவி ஆட்லயே வர ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, இவனோட ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாம்
எல்லாம் சூப்பரா இருக்கு. சாரோட லவ் லைஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் இவன் கூட தான் இருப்பா. ஆனா இவங்க 2 பேருமே தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த யானோ சரி இவங்கள தனியா விட்டாதான் இவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு இவங்கள சுத்தி இருந்த எல்லா பேரையும் ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அந்த யான் வெளியே கூட்டு போயிருவா. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே மலாய்கிட்ட போய் நீயும் நானும் நல்லா பேசி பழகலாமா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் பொசுக்குன்ட்டு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்றவா. பாவம் பையனோட மூஞ்சே ஒரு மாதிரி வாடிரும். ஆனா அடுத்த செகண்டே அவ அப்படியே எனக்கு பேசி பழகிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டா டேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்பா. அப்புறம் என்ன இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே குஜால் தான். சோ இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ மலா இவனுக்கு கிடைச்சதுக்கு காரணமே அந்த பாட்டியோட சிலை தானே. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கடைசியா அந்த பாட்டியோட சிலைக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி ஹாப்பியா அவனோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த டிராமாவை இங்க முடிச்சிருவாங்க. ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஹைப் பண்ணிருங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.